வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாய் தாங்க. இந்த வாரம் குக் வித் கோமாளியில் பூஜா அவங்க செஞ்ச மிளகு மட்டன் மசாலா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரைஸோட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கூடிய ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கும் போதுலேயே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்த இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் இது நல்லா வதங்கின பிறகு இதில் 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்து இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை வந்து இந்த வெங்காய தக்காளியோடு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டன் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோடையே வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து நீங்கள் போன்லெஸ் மட்டன் இல்லாமல் போனோட மட்டன் எடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மட்டனை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் மட்டன் மூழ்கிற அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதை வந்து குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 7-8 விசில் வச்சு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதில் இருக்க தண்ணியில் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இதை நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள், இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, இப்போ இதை 2ஐயும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த வாரம் குக் வித் கோமாளியில் பூஜா அவங்க செஞ்ச மிளகு மட்டன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.